தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கார்த்திகை மாதத்திலே இருக்கிற நாங்கள் சிறப்பாக இன்றைய நாளிலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய நாட்டிலும் மரணித்த ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக இறைவன் அவருடைய குறை குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய பேர்ந்த வாழ்வை கொடுத்தருள வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் நிலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரை இந்நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளர் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பலனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 4 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றோர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் எண்ணால் குறிக்க பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவரது வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. எல்லாம் வல்லவரே,
உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருடைய விடுதலையை கண்டனர். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 திருவசனங்கள் 12 தொடக்கம் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் போட்டு அரசரிடமும் ஆளுடனும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் பேசவும் முடியாது. அதனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களில் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வருடம் நாங்கள் இயேசு பிறப்பினுடைய ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். 2025ஆம் ஆண்டு. இயேசுவுடைய பிறப்பிலிருந்து இன்று வரை இந்த திருச்சபைக்கு எதிரான சக்திகள் வலுவாக செயற்பட்டு வந்திருக்கின்றன. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அரசரிடமும் ஆளுடனும் இழுத்து செல்லப்பட்டார்கள். ஆனால்
இவை அனைத்தும் திருச்சபை வளர்வதற்கு மிகவும் சாதகமாக அமைந்திருந்தன. இயேசு என்ற நற்செய்தியிலே கூறுகிறார், உலகம் முடிவுக்கு முன்பாக, இவை நடந்தேறுவதற்கு முன்பாக இவ்வாறான துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு முக்கியமானவை. இவ்வாறாக நீங்கள் துன்பப்படுகிற பொழுது, எனக்காக சாட்சி பகிர்கிற பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லுகின்ற ஒன்றை மாத்திரம் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இவ்வாறு துன்புறுகிற பொழுது, சிறையில் இருக்கிற பொழுது, ஆளுநரிடம் அரசிடம் இழுத்து செல்லப்படுகிற பொழுது, நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ புனிதர்கள் இவ்வாறாக பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளான பொழுது அவர்களுக்கு இறைவன் நாவன்மையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். இதன் காரணமாக எதிரிகளினால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகவேதான் இந்த துன்பங்கள், வேதனைகள் ஊடாக திருச்சபை வளர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இவ்வாறாக இருக்கிற வேளையிலே நீங்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. அந்தளவுக்கு இயேசுவுடைய பிரசன்னம் திருச்சபையோடு இருந்திருக்கிறது. இந்த சாட்சியத்திற்காக துன்பப்படுகிற மக்களோடு இருந்திருக்கிறது. ஆகவேதான் இவ்வாறாக துன்பப்படுகின்ற பொழுது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டை கொண்டாட நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற இந்த வேளையிலே, இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே இயேசுவுக்காக, திருச்சபைக்காக துன்பப்பட்டு இந்த திருச்சபையை வளர்த்த ஒவ்வொருவருக்காகவும் இன்று நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த துன்பங்கள், துயரங்கள் அனைத்தினூடாக திருச்சபை வளர்ந்திருக்கிறது. இந்த துன்ப துயரங்கள் இயேசுவுக்கு வாய்ப்பளிக்க அவர்களுக்கு அது ஒரு பெரும் சான்றாக இருந்திருக்கிறது. அதே வேளையிலே இந்த துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலே இறைபிரசனம் இருந்து அவர்களுக்கு நாவன்மையை கொடுத்திருக்கிறது, ஞானத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய தலைமுடியிலிருந்து கூட ஒன்று கூட இறைவனுடைய அந்த அனுமதியின்றி விழாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இறைபிரசன்னம் அவரோடு இருந்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் இறை பிரசன்னத்திற்காக, இறை வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். தங்களுடைய வாழ்வின் துன்பங்கள், துயரங்களூடாக திருச்சபையை வளர்த்த அனைத்து நல்ல மனிதர்கள், புனிதர்களுக்காக நன்றி கூறுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக நாங்கள் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது அதை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை செய்யவும் உண்மை சீடராய் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு இளையோரை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தம் இளமை காலங்களில் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இறந்தோரை நினைவு கூறும் இம்மாதத்தில் எம்மை விட்டு பிரிந்து சென்ற எம் உறவுகளை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் குறை குற்றங்களை மன்னித்து உமது புனித கூட்டத்தில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இன்று எம் உலகில் நிலவி வரும் போர், தீவிரவாதம்
மனிதநேயமற்ற செயல்கள் அனைத்தும் ஒளிந்து மக்கள் அனைவரும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் நிலைத்து நிற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய நாட்டை பொறுப்படுத்திருக்கின்ற புதிய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், புதிய அமைச்சரவை இவற்றிற்காக மன்றாடுவோம். நம்முடைய நாடு அமைதியான வழியில், ஒரு சமத்துவமான வழியில், இனவாதம் மதவாதமற்ற ஒரு நாடாக மாற நம்முடைய நாட்டுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். திருச்சபையிலே உமக்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து உம்முடைய திருச்சபை பரவுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்காகவும் இந்த நாளிலே நன்றி கூறுகிறோம். அவருடைய துன்பங்கள் துயரங்களிலே நீர் இருந்து அவர்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்திய உம்முடைய அன்பு பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்களும் திருச்சபையை வளர்ப்பதற்கு சாட்சிய வாழ்வினூடாக நம்முடைய பங்களிப்பை வளர் கொடுக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எமது பெயரின் மாட்சிமைக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாக உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதோவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடும் என்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியின் கோயிலுமாக திருவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் அதை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகள செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு பொழுதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.